ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா கலர் கலராக கோழி குஞ்சு உங்களுக்காக ரோட்டில் விற்றுக்கிட்டு இருந்த இறக்கி வச்சு அதெல்லாம் பூரா எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள அலப்பறை பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. நிறையா வாங்கினாங்க அந்த இடத்துலையும். நான் ஒரு பையனுக்கு சொன்னேன் ஒயிட் கலரே எடுப்பா, அதுதான் கொஞ்சம் தாங்கும். ஆனால் இதெல்லாம் கலர் போட்டுக்கல, கெமிக்கல் கலந்ததுனால சீக்கிரம் இதாயிரும் அப்படின்னு 50 ரூபாய்க்கு 3 குஞ்சு விற்றுட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தா அழகழகாக இருக்குது. இதான் நிற்கிறேன் பாருங்க செப்பல் போட்டுக்கிட்டு. அந்த என்ன சொல்கிறது, கொண்டு வந்தால் பூனைக்குட்டி வாண்டுக்கிட்ட விட்டு விளையாடுலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு கடிச்சு தின்ட்டுச்சுன்னா பாவம் இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நர்சரி போயிருந்தேன் செடி வாங்குறதுக்காக. 2 செடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பூ பாருங்களேன், செம்ம க்யூட்டாக கலரு, அட்டகாசமான கலராக இருந்துச்சுங்க. அப்படியே எனக்கு பார்க்க அந்த ரெட்டு கலர் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு என்னால் என்ன சொல்கிறது, ஃபோட்டோ வீடியோ எப்படி எடுத்துட்டேனே, நல்லா பார்க்காம எடுக்காமல் ஐயோ வேறு மாதிரி வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே பாருங்கள், வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எடிட் வேறு பண்ணிட்டேன். எடிட் பண்ணாமல் இருந்தால் கூட இது பண்ணலாம். சாய்ச்சி வச்சு எடுத்தால் அது இந்த மாதிரி வந்துருச்சோ. ஃப்ளவர்ஸு அந்த செடிகள்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே நர்சரிக்கு போனோம்ல, சரி அப்படியே ஒரு ரவுண்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு. பெரிய பெரிய செடி இருக்குதுங்க. தொட்டியெல்லாம் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க. அது தொட்டியெல்லாம் உள்ளே வேறு அடுக்கி வச்சுருக்காங்க நிறையா அப்படின்னு சொன்னாங்க. எப்போ ரொம்ப நாள் அந்த புட்டைப்பருத்தி வந்ததுலேருந்தே அவங்க வீட்டு போய் அப்பப்போ வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் அதனால் நமக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பா அப்படி. அதே இங்கிலீஷ் அம்மாவும் வாங்கினாங்க. அவங்களுக்கு 30 ரூபா அதிகமாக சொல்லி கொடுத்தாரு ஒரு செடியும். நம்ம ரொம்ப நாளாக போய்கிட்டே இருப்போம்னா நிறைய வாங்கி கொடுப்பேன், அடுத்தவங்களுக்கும் வாங்கி கொடுப்பேன். அதனால தான் அவங்க அவ்வளோ பழக்கம், இல்லைன்னா பழக்கம் இருக்காது. அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதில் கருவேப்பிலை செடி இருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்கும். தலை எப்போ போனாலும் ஃப்ரீயாக பறிச்சுட்டு வருவேன். கொள்ளு இருக்கும். இந்த ட்ரிப் பார்த்தா ஃபுல்லாக வெயிலுக்கு அதுக்கும் காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை தலை நல்லா இல்லை, சரின்னு வந்துட்டேன். வேண்டாம் எடுக்கலை. செடிகள் பார்த்தா ஒன்றுக்கு அழகாக இருந்துச்சுங்க. அந்த தென்னை மரமாட்டுக்கலாம் அந்த செடி தான் நான் சின்ன கண்ணாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பெருசு இனிமேல் பெருசாகும் அப்படின்னாங்க. இது தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே வெயிலுக்கு அதுக்கும் வீட்டுக்குள்ளே வச்சோம்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமுங்க. என் செடி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அவர் போனதையே எடுத்து கொடுத்தா அப்படி இல்லைங்க, கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னேன். சரி பின்ன உட்காந்துருங்க அப்படின்னாங்க. உட்காந்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அவங்ககிட்டனா டெய்லி தண்ணி போடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க உரம் இதெல்லாம் போட்டுலாம் வளர்த்துற. டெய்லி தண்ணியில் இருக்கிற சத்தே நிறையா சத்து இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக செடிக்கெல்லாம் தொலைச்சும்போது பசுமையாக அவங்ககிட்ட நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல, அதனால செட் ஆகலை. வாங்கிட்டு ரிட்டன் வர்றப்ப சரி அப்படியே சும்மா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சாய்பாபா போட்டோன்னு எங்கே வேணாலும் இருக்கும், எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஏன் தங்கம், என்னம்மா எங்கள் பூனைக்குட்டிக்கு சரி காய்ச்சலுக்கு ஊசி போட்டு பரவாயில்லைங்க கொஞ்சம். ஏன் ஜம்மி சரிடா அம்மா அப்படின்னு கத்துதுங்க. அந்த காய்ச்சல் தாங்க மாட்டாமல் என்கிட்ட கிட்ட ஓடியாருது பாவம். சரிடா ஏன் ஜம்மி என்னம்மா சரிடா. நல்லா இருக்குதாப்பா, நல்லா இருக்கா சாமி? சரிடி தங்கம், சரிடி. அம்மா இருக்கிறேன்டா, உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கோண்டா குட்டுமுண்டா. தகுரி மாதிரி சாமி. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியப்பா? பேச்சு அழகாக பேசுகிறாளுங்க. நீங்கள் அழகாக பேசுகிறீங்க தங்கம். அம்மா வாட்டவே வந்துட்டீங்கடா நீங்கள். சரி தங்கம் சரிடி, படுத்துக்கோ. சரி நான் கையில் தொட்டுக்கிட்டே இருக்கணுங்குது. கையில் தொடலின்னா கூப்பிடுது, கிட்ட நான் எடுத்துக்கணும்னு சொல்லுது. சரி அப்பா சரிம்மா சரிடா. என்னம்மா கடவுளே, வாயில்லா ஜீவனுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் கொடுக்காது சாமி சிவபெருமானே, என்னால் முடியல. ஏன் சாமி என்னடா
சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அம்மா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன். சின்ன குட்டிக்கு ஐயோ கடவுளே. ஏன் ஜாமி தங்க குட்டிடா நீங்கள். இது கலெக்டர் ஆஃபீஸுங்க, நிறைய கார் நிற்குதா.